மற்றும் ஒரு அண்மை செய்தி. நயன்தாரா குறித்த சர்ச்சை கருத்து தெரிவித்த சி.வி. சண்முகத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நயன்தாரா குறித்த சர்ச்சை கருத்து தெரிவித்த சி.வி. சண்முகத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எனக்கு நயன்தாரா வேண்டும் என்ற கனவை முதலமைச்சர் நிறைவேற்றுவாரா என ஆர்ப்பாட்டத்தில் சி.வி. சண்முகம் பேசியிருந்த நிலையில் சர்ச்சையான நிலையில் அதற்கு அவர் வருத்தமும் தெரிவித்திருந்தார். தற்பொழுது இதற்கு கண்டனம் தெரிவித்து தென்னிந்திய நடிகர் சங்கம் பதிவை வெளியிட்டிருக்கின்றனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு அரசியல் பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு நயன்தாரா வேண்டுமென்றால் முதலமைச்சர் தருவாரா என்ற ஒரு சர்ச்சை கருத்தை அவர் பேசியிருந்த நிலையில் தற்பொழுது சி.வி. சண்முகத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுந்திருக்கிறது. தென்னிந்திய நடிகர் சங்கங்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நயன்தாரா குறித்து தான் பேசியது தவறு என்றும் அவர் வருத்தம் தெரிவித்திருந்த நிலையில் கண்டனங்கள் அவருக்கு எதிராக வலுத்து வருகின்றன. எங்கள் சகோதரி நயன்தாராவை உட்படுத்தி பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனங்களை முன்வைத்திருக்கின்றன. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். சி.வி. சண்முகத்திற்கு நடிகர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நயன்தாரா குறித்து சர்ச்சையான கருத்தை தெரிவித்திருந்த நிலையில் முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். நயன்தாரா தொடர்பாக சர்ச்சையான கருத்தை தெரிவித்திருந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகத்திற்கு கண்டனம் தெரிவித்து தென்னிந்திய நடிகர் சங்கம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் சமீபத்தில் தாங்கள் பேசிய மிகவும் கீழ்த்தனமாக கேட்கவே கூசுகின்ற காணொளி எங்கள் பார்வைக்கு வந்ததாகவும் தொடர்ந்து நடிகர் சமூகத்தின் கண்டனங்களும் கோபங்களும் கைபேசி வழியாக தொடர்ந்து வந்த வண்ணம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் கருத்தில் கருத்தியல் கொள்கை ரீதியாக கட்சிகள் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் அடிப்படை கண்ணியத்தோடும் அது மட்டுமல்லாமல் பொறுப்பில் இருக்கிறவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வார்த்தைகள் மிகவும் கவனமாக கையாள வேண்டி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தாங்கள் மிக அநாகரிகமாக இந்த கருத்தை தெரிவித்திருப்பதாகவும் நயன்தாராவை உட்படுத்தி பேசியது மிகவும் கண்டனத்திற்குரியது எனவும், அது மட்டுமல்லாமல் மக்களின் கனவு என்பது ஒரு ஏழையின் கூரையாக இருக்கக்கூடிய நிலையில் விவசாயி மகனின் கல்வியாக இருக்கிறது, நடுத்தர வர்க்கத்தின் பெண்ணின் வேலை வாய்ப்பாக இருக்கிறது, தொழிலதிபர்களின் உள்கட்டமைப்பாக இருக்கிறது, எல்லை காக்கும் ராணுவ வீரனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் தங்கள் கனவு என்னவாக இருக்கிறது என்று வெட்கப்படாமல் பொதுக்கூட்டத்தில் வெளிப்படையாக பேசியதற்கு பாராட்டவா முடியும் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது பெண்களின் யுகம், அவர்கள் இல்லாத துறையே இல்லை, வான்கிழிக்கும் ராக்கெட்டில் இருந்து மருத்துவராக, ஆசிரியராக, வழக்கறிஞராக, பெரும் இயந்திரங்களை இயக்குபவர்களாக, பேருந்து ஓட்டும் பெண்களை சர்வசாதாரணமாக பார்க்க முடிவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசியலில் கோலோச்சிய இந்திரா காந்தி அம்மையார் உங்களுடைய தலைவி ஜெயலலிதா அம்மையார் விடவா உதாரணம் இருக்க முடியும் என கேள்வி எழுப்பியதோடு, அப்படி இருக்க சினிமா நடிகைகளை இவ்வளவு கேவலமான முறையில் பேசுவது என்ன அரசியல் நாகரீகம்? இதுதான் உங்கள் கொள்கை சொல்கிறதா? தலைவர்கள் கற்றுக் கொடுத்தார்களா? உள்ளிட்ட சரமாரியான கேள்வி என்பது எழுப்பப்பட்டிருக்கிறது. அல்லது அவர்கள் ஆமோதிக்கிறார்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ற மரியாதை இன்னும் இருக்கிறது என்ற காரணத்தால் நடிகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாக கேட்கிறோம், தங்களிடமிருந்து மன்னிப்பு, இனி எங்கள் துறை சார்ந்த பெண் திறன்களை மரியாதை குறைவாக பேச மாட்டேன் என்கிற உத்தரவாதமும் வேண்டும் என தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் நடிகை நயன்தாராவை பேசியதற்காக தென்னிந்திய நடிகர் சங்கம் தரப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகத்திற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.